ஹலோ, என்ன விஷயம் சொல்லு முத. இந்த விஷயம் ரொம்ப பெருசாயிடுச்சுடா. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வந்திருக்காங்க. நீ என்னமா பண்ணிட்டு இருக்காங்க? உன நான் என்ன சொன்னா நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? எப்படியாவது தடுத்து நிறுத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக விடாம ஆக்குன்னு சொன்னா இல்லையா? நீ எல்லாம் வச்சுக்கிட்டு என்னமா பண்றது? பரதேசி நாயே, என்னடா நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா அவ எதுக்கும் மசீர மாதிரி இல்ல. ஐயோ நிலம், நான் என்னடா பண்றது? பேசுற அளவுக்கு பேசி பார்த்தேன். கடைசியில உங்க அப்பே வந்து குட்டைய குழப்பிட்டாரு. இந்த ஆள் எதுக்கும் அங்க வந்தாரு? எல்லாத்தையும் கேள்விப்பட்டு தான் அந்த அங்க வந்திருப்பாரு. இப்ப என்னதான் நடக்குது? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாளுடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் தேடி வந்துட்டு இருக்கோம். என்னமா சொல்ற? இவளை கடத்தி இன்னும் ஒரு நாள் கூட முழுசாகல, அதுக்குள்ள எப்படி? அதுக்குள்ள எப்படின்னா, நம்ம நினைச்ச இவளுக்கு என்ன பண்ணிருவாளுன்னு, யாரும் இல்லாம இருக்காதுன்னு நினைச்சான். ஆனா இப்ப அந்த டாக்டர் பத்தாததுக்கு இவளுக்கு அண்ணன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்திருக்காங்க. மத்தாததுக்கு உன் மாமி அண்ணன், என் புருஷன் அவ வேற. ஓ மண்ட காயுதமா. இதுக்கு தாண்டா அப்பவே சொன்னேன், இங்கனக்குள்ள ஏதாச்சும் ஒரு கோயில வச்சு தாலியை கட்டிட்டு பேசாம இருந்திருக்கலான்னு. நீ தானே அவளை கடத்திட்டு போய் நாளைக்கு தாலி கட்டணும்னு சொன்ன. அவளை கடத்திட்டு போய் யாரும் இல்லாம தாலி கட்டினாத்தாமா என்னோட வீரம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஆமா, இது இப்ப ரொம்ப முக்கியம்டா. இப்ப பாரு, இது எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு. நீ கம்ப்ளைண்ட் எடுக்க விடாம ஏதாச்சும் பண்ண வேண்டியதானே? நானும் என்னென்னமோ பண்ணி பாத்துட்டேன்டா, கேட்க மாட்டேன்ட்டாளுங்க. பத்தாததுக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் எடுத்தீங்கன்னா வெளியவே தீ குளிப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படி சொல்லியுமா கம்ப்ளைண்ட் எடுத்தாங்க? அந்த இன்ஸ்பெக்டர் என்னவே திட்டுறான். ஒரு பொம்பளை பிள்ளைய கடத்திட்டு போய் வச்சிருக்கிறதுக்கு உன் மகனுக்கு எவ்வளவு தைரியம்? என் கையில மாட்டினா என்ன ஆகுன்னு தெரியாதுன்னு என்னவே மாட்டான்டா. அந்த இன்ஸ்பெக்டர் எப்படியாவது கரெக்ட் பண்ணி காச கீச கொடுத்து என்னமாச்சு பண்ணுமா? அதெல்லாம் பண்ணி பாத்துட்டேன்டா, எதுவும் பண்ண முடியல. பொம்பளை பிள்ளை கேஸ்ன்றதுனால தீவிரமா இருக்காங்கடா. கேஸ் எடுத்து எஃப்ஐஆர் எல்லாம் போட்டா அவ்வளவுதான்டா. நம்ம பொம்பளை பிள்ளைய கடத்திட்டு போய் சித்திரவதை பண்றோம்னு என்னென்னமோ கேஸ் போடுவோம்னு சொல்றாங்கடா. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இவ களத்துல தாலி கட்டி எல்லாத்தையும் சுக்குனூர் ஆக்கல. என் பேர் சேகர் இல்லம்மா. ஆமா ஆமா, என் பிள்ளை சிங்க குட்டில. எவனையும் பார்த்து பயப்படக்கூடாதுடா. பயமா? எனக்கா பயம் இருந்தா இவ்வளவு தூரம் இவ்வளவு நான் கடத்திட்டு வந்திருப்பேனா என்ன? அந்த நாசமா பண்ணவளை கடத்தி வச்சதுனால நம்மளுக்கு என்னென்ன தொல்லைன்னு பாரு. ஓஹோ, அப்ப இதுக்கெல்லாம் காரணம் நீயும் உன் மகனும் தான். உங்கனுமா எனக்கு எதுவுமே தெரியாது. என் பிள்ளை யாரையும் கடத்தல, அவன் யாரு கூடயோ ஓடி போயிட்டா அப்படி இப்படி நீ என்னென்னமா புகார் சாட்டின. இங்க வந்து மகன் கூட ரகசியமா பேசிட்டு இருக்கியா? அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி. உனக்கு எவ்வளவு தைரியம்? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவ கழுத்துல தாலி கட்டி நம்ம வீட்டுக்கு அடிமையா கொண்டு வரணும்டா. ஆமா ஆமா, உனக்கு உன் மகனுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு தான் என் தங்கச்சி பிள்ளை பெத்து விட்டுருக்கா பாரு. இந்த எப்ப வந்தாரு? அம்மா அம்மா, இருடா. என்னடி நடக்குதுங்க? ஒண்ணும் இல்லையே. இவ்வளவு திமுரு உனக்கு? உன் மகன் கூட சேர்ந்து நீயும் கூட்டு கலவாணியாத்தான் இருக்கன. இங்கனமா அந்த கத்துன என் மகன் யாரையும் கடத்தல, அவ யாரு கூட ஓடி போயிட்டான்னு சொன்ன. இப்ப என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா, உங்களுக்கு மத்தியில வாழ்றேன் பத்தியா? நான் மனச ஜன்மமா என்னன்னு எனக்கே தெரியல. நீ ஒரு பரதேசி, உன் புள்ள இருக்கானே அவன் பெரிய பரதேசி. 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்டமா ஆடுங்க. இடத்துக்கடி உனக்கு இது? என் தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளையும் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அப்படித்தானே? அவன் தங்கச்சி பிள்ளைக்கு எப்படியோ சீதனம் செஞ்சுட்டு இருக்கியா? என்னைத்தான் ஒன்னும் செய்யத்தான் விடல. நிம்மதியா நாள் வாழ விட வேண்டியதானே? இத்தனை நாள் ஆடுன ஆட்டம் பத்தலையா உனக்கு? இப்ப எனத்துக்கு அவ குடும்பத்தை சேர்ந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன இதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என் பிள்ளைய 2 பேரும் அடியாள் மாதிரி கூப்பிட்டு வந்து அடிக்க விட்டாளுங்களே, அதனால சும்மா விட்டுருவானே என்ன? உன் மகன் பண்ண காரியம் அப்படி. பொம்பளை பிள்ளைய நடு ரோட்ல தலைய புடிச்சு இழுத்துட்டு வரையான். பின்னா கொஞ்சம் சொல்றியா? நீ கைத்தட்டி சிரிப்ப, உன் மகன் மத்ததெல்லாம் பண்ணுவியா? உங்களை சும்மா விடணும். எல்லாம் பெத்த அப்பாவையா? பெத்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணாம எவ்வளவு ஒரு சிரிக்கைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்டயே வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர. எவ்வளவு வருத்தியா? அவ என் கூட பிறந்த தங்கச்சிடி. உன் பேச்ச கேட்டுட்டு இருக்க முடியாம தானே நிம்மதியா போய் இருக்கட்டும்னு அனுப்பி வச்சேன். அப்புறமா நிம்மதியா இருக்க விட மாட்டியா நீ? என்ன பொம்பளை நீ? எல்லாம் பொம்பளையே கிடையாது. என்ன ஜென்மம்னு எனக்கும் தெரியல. வாடி. என்ன எங்க எடுத்துட்டு போற? மகன் கூட சேர்ந்து உன்னையும் கம்பி என்ன விட்டாதான் நீ பேசாம இருப்ப. யோ யோ விடியா, நீ ஒரு புருஷனா? தாலி கட்டின பொண்டாட்டியவே உள்ள தள்ளணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ எல்லாம் என்னைய மனசே? 2 நாளைக்கு போய் உள்ள கம்பி எண்ணிட்டு வா. யார் மனசே யார் மிருகம்னு உனக்கே தெரியும். இவ்வளவு நேரம் வாய்க்கிலேயே பேசிட்டு இருந்தேல, வா இருக்கு இன்னைக்கு உனக்கு. வேண்டாயா வேண்டாயா சொன்ன
வாடி. உள்ள கடந்தனாலும் அடுத்த குடும்பத்தை கெடுக்க கூடாதுன்னு நினைப்பேல. வீட்டுல கடந்து சாப்பிட்டு கொளுத்து போய் தர்றேல. வா, உனக்குன்னு பெசலா கொசு கடிக்கிற ரூமா, நல்ல மூட்டை பூச்சி இருக்க ரூமா வாங்கி தர்றேன். ஐயா, இந்த ஆளு சொல்றத பார்த்தா நம்மள உள்ள தள்ளி உள்ள நொங்க எடுத்துருவாங்க போல. வேண்டாயா, விட்டுறியா? இவ்வளவு நேரம் என்ன பேச்சு பேசல நீ. வாடி, நீ உள்ள வந்து இருந்தா தானே வெளியே இருக்கவங்க அருமை உனக்கு தெரியும். நில்றி, எங்கடி ஓடுற? நில்றி. ஏய், ஓடுனாப்ல உன்னை விட்டுருவானா? இரு, உன் மகன் கூட சேர்ந்து உன்னையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளுற. இரு. போடி போடி போக்கத்தவளை. இவ்வளவு திமிரு. மகன் கூட சேர்ந்து என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கா? சின்ன பிள்ளைய கடத்தி வச்சு ஏன்டா அப்படி கொடுமைப்படுத்துறாங்களோ தெரியல. அவை மட்டும் என் கையில சிக்கட்டும், அப்புறம் இருக்கு கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவேன். மகனா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்குன்னு வந்து சேர்ந்து இருக்கு பாரு ரெண்டும். என்னடாச்சு? யார் போன் போட்டது? எல்லாம் அம்மாதான். என்னவா? இவ்வளவு கடத்தி நான் எல்லாத்துக்கும் ஆட்டம் கட்டலன்னு பார்த்தா அவங்க எனக்கே ஆட்டம் கட்டுறாங்க. என்னடா, என்ன ஆச்சு அப்படி? இவ்வளவு நான் கடத்திட்டு வந்துட்டேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா? என்னடா சொல்ற? கம்ப்ளைண்டா? அதுக்குள்ளேயுமா? ஆமாடா, இவ கூட ஒருத்தி வந்தால ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் அவளால தான்டா. இதுக்குதான் சொன்னேன், ஆள் இல்லாத இடமா பார்த்து தூக்கலான்னு. நீ கேட்டியா? எங்க அம்மாட்ட சொல்லி வச்சு தாண்டா வந்து யாரையும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க விடாம ஆக்கிருன்னு. எப்படா முடியும்? எங்க அத்தைக்காரிக்கு ஒன்னும் தெரியாது, ஒரு இளவும் தெரியாது, போலீஸ் ஸ்டேஷன் எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாது. அப்புறம் எப்படி? அதாண்டா எனக்கும் தெரியல. போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு எங்க அத்தைக்கு ஒன்னும் அறிவு. என்ன திரும்ப எடுத்து விட்டு கத்திட்டு ஓடலான்னு பாக்குறியா? முடியாதுடி, முடியவே முடியாது. பத்தாததுக்கு அந்த டாக்டர் வேறடா மாப்பிள்ள இங்கனையே சுத்திட்டு இருக்கான், போயும் தொலையவும் மாட்டேன்றான். அவ்வளோ எடுத்துன்னு பேசியும் எனக்காக நீங்க என்ன காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே, ஆனா நான் தான் உங்களை புரிஞ்சுக்கலையோ. அவங்கள மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க எந்த பொண்ணா இருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா எனக்கு அந்த பாக்கியமே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒண்ணும் இல்லாதவன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்காம ஏழையா இருந்தாலும் பரவாயில்லன்னு என்ன விரும்புறீங்க. ஆனா நான் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க பாட்டி உங்களுக்கு நல்ல அழகான வசதியான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன விதை வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவங்க எதிர்பார்த்தது தப்பு இல்லையே. நீங்க நல்லா இருக்கணும் தானே அவங்க அப்படிலாம் பண்ணாங்க. நான் அவங்க கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என் ஆசை எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்களை விரும்பிட்டேன். விரும்பி இருக்க கூடாது. அவங்களுக்கு தகுதியான பொண்ணே கிடையாது. நான் என்னதான் உங்களை எடுத்தறிஞ்சு பேசினாலும் நீங்க என்ன தேடிதான் வர்றீங்க. நான் என்னதான் பண்றது? நான் அவங்களை விரும்பினதுனால தானே என் பிரச்சனைக்கு எனக்காக வந்தீங்க. அது மட்டும் நடக்கலன்னா இப்படி பிரச்சனையே வந்திருக்காதுல. என் மேலதான் தப்பு. என்னால உங்க எல்லாத்துக்குமே கஷ்டம். இங்க பாரு, அவங்க மட்டும் உன்னை காப்பாத்துறேன்னு செய்யறேன்னு வந்தாங்கன்னு வச்சுக்க, அவங்களையும் கொண்டுட்டு உன்னையும் காலி பண்ணிடுவேன். உனக்காக என்னால போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் உள்ள கிடக்க முடியாது. நாளைக்கு தாலி கட்டினா தானே பிரச்சனை. இப்பவே இங்கேயே உனக்கு தாலியை கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல. நீ என்னடி சொல்றது? இப்பயே இங்கேயே கல்யாணம் என்ன மாப்பிள்ள? சரிடா, நீ என்ன சொல்றியோ அதுபடியே நடக்கலாம். என்னடா கல்யாணம்னு சொல்றான், புது தாலிய காணா, சேலைய காணா, மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸ காணான்னு பாக்குறியா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. உன்னை நான் பழி வாங்கணுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் கல்யாணம் பண்றேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்கு இல்ல. ஊர் சுப்பா இருப்பியா போல, அங்கிட்டும் சொல்றியா இங்கிட்டும் சொல்றியா. இவனை என்னதான் செய்யறதுன்னு தெரியல. ஒருவேளை சைக்கோவா மாறிட்டானா, மூளைகளை கெட்டு போச்சோ? அன்னியன் படத்துல வர்ற அம்பி மாதிரியும் பேசுறான், அன்னியன் மாதிரியுமே பேசுறியானே. மாப்பிள்ள, நான் வெளியே போனா ஏதாச்சும் பிரச்சனையாயிரும். நீ போய் தாலி மாலை எல்லாம் வாங்கிட்டு வா. சரிடா. பாரா, இப்பயே இருந்து பாத்துக்க, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். நீ போ, நான் பாத்துக்கிறேன். கத்தி கத்தி செத்து தொலைஞ்சிடாத. உன் கூட சந்தோஷமா தாலி கட்டி சந்தோஷமா வாழன்றதுக்காக நான் உன் காலத்துல தாலி கட்டல. உன்னை நான் கேட்டப்பே நீ சம்மதிச்சிருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்குமா என்ன? உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. உன்னை நான் நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஆனா நீ என்னையும் எங்க அம்மாவையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எப்படி நிறுத்தின? நீ செஞ்ச தப்புக்கு நீ தாண்டி தண்டனை அனுபவிக்க போற. எவ்வளவு அழுகணுமா அழுதுக்க.
நான் என்ன பாவம் பண்ணேன்? இவன் மட்டும் என் காலத்துல தாலி கட்டினா அடுத்த நிமிஷம் என் உயிர் என்கிட்ட இருக்காது. ரசனிக்கு எதுவும் ஆகாதுல தென்றல், எதுவும் ஆகாது. நீ பயப்படாம இரு. பாவண்டி அவளுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? மழை கஷ்டன்றது எல்லார் வாழ்க்கையும் வரத்தான் செய்யணும். அதை எதிர்த்து தான் போராடணும். ஏன் நீ வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படல, நான் கஷ்டப்படல, அதே மாதிரி அவளுக்கும் அது ஒரு பாடமா இருக்கும். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத மழை. ஆமா, பத்திரமா வந்துருவாங்க. சேச்சா, அதை பத்திலாம் நான் நினைச்சு கவலைப்படல. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா தர்ஷினியை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. கடத்திட்டு போய் ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னா என்னமோன்னு. அதெல்லாம் எதுவும் ஆகாது. போலீஸ்ல வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். பத்தாவதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஆள் தேடிட்டு வேற இருக்கு. நம்மள மீறி அவனால என்ன பண்ண முடியும்? அப்படியே பண்ணாலும் அவனை உயிரோட விட்டுருவோமா என்ன? அவண்டி தர்ஷினி, நான் சொல்ல சொல்ல கேட்காம அந்த புள்ள போயிட்டானே. கல்யாண நேரத்துல இப்படிலாம் வெளியே போக கூடாது. வம்பு தும்புன்னு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றது? நான் சொல்லிதான் கேட்க மாட்டேன்ட்டியா? நீங்க பெரிய மனுஷி தானே, நீங்க ஏதாச்சும் எடுத்து சொல்லியிருக்க வேண்டியதானே? நானும் தானமா சொன்னேன். சொன்னதை கேட்டானா அவன்? விடுங்க அத்த, அவர் போயிட்டு வந்துருவாரு, கவலைப்படாம இருங்க. அடிப்படி இவளை என் பிள்ளை போய் அங்க என்ன ஏது பண்ணுதுன்னு ஒன்னும் தெரியாம. கல்யாண நேரம் தான் நமக்கு கஷ்டம் எங்கிட்ட இருந்து வரும்னே தெரியாது. அதுக்காகத்தான் வெளியே தெருவுல போக கூடாது அப்படின்னு சொல்றது. அவன் தான் ஆம்பளை பையன், ஏதோ வீரப்ப கோபத்துல போறானா? நீ பொம்பளை பிள்ளை தானே, எடுத்து சொல்லி வீட்டுல இருக்க வச்சிருக்க கூடாது? என்ன பிள்ளைங்களோ போங்க. அவரோட உயிரை காப்பாத்தின பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாத்தணும் தான் அவர் போயிருக்காரு. அவர் போனதுல தப்பு இல்ல அத்தை. நானும் தப்புன்னு சொல்லலம்மா. உன்னோட உயிரை காப்பாத்தின பிள்ளையோட வாழ்க்கையை நம்ம தான் காப்பாத்தணும். அதான் அஸ்வின் போயிருக்கான்ல. இன்னும் 4 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு சும்மா சும்மா அதையே சொல்லாதீங்க. இல்லத்தா, அவ பயப்படுறதும் தப்பு இல்ல. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை நினைச்சுதான் அவ பயப்படுறா. அதெல்லாம் மாமாக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க கவலைப்படாம இருங்க. என் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகாம நீதான்ப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் கருப்பசாமி. அப்படி சாமியை கும்பிட்டுட்டு நிம்மதியா இருங்க. அதை நினைச்சும் பயப்படாதீங்க. என்னமாத்தா போங்க, என் பிள்ளைங்க நிம்மதியா வீடு வந்து சேர்ந்தா அதுவே எனக்கு போதும். அவனா போன் போட்டு தரவா? பேசுறீங்களா அவங்க மயங்கிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்தா. நீ பழையாட்டி பேசிட்டு என்ன ஏதுன்னு மட்டும் சொன்னா அதுவே எனக்கு போதும். இங்க பாரு, கல்யாண பொண்ணு நீயே தைரியமா குத்துக்கள் எனக்கு உட்காந்துட்டு இருக்க. ஆனா அத்தைய பாரு எப்படி அழுதுட்டு இருக்காங்கன்னு. அடியே, தைரியமா தானே உட்காந்துட்டு இருக்க? தைரியம் இல்லாம உட்காந்துட்டு இருக்கியா? அதெல்லாம் தைரியமா தான் உட்காந்துட்டு இருக்கேன். என் மாமா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. எப்பா எவ்வளவு தைரியம்! ஆனா ஒண்ணு தெரியுமா, உனக்கு இருக்க தைரியத்துல பாதி கூட எனக்கு இல்ல. என்ன சொல்றாவ? எனக்கு இருக்க தைரியத்துல பாதி கூட இல்லையா? என்னடி சொல்ற நீ? ஒருவேளை அவளுக்கு எல்லாம் தெரியுமோ, அதனாலதான் நான் தைரியமா இருக்கேன்னு பேசிட்டு இருக்காளோ? என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியாதுமா, சொல்லு. உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்ததுனாலதான் அப்பா வீட்டை விட்டு அஸ்வின் மாமா தான் வேணும்னு அஸ்வின் மாமாவை தேடி வந்திருக்க. நீ நான் சொன்னது கரெக்ட் தானடி? உனக்கு இருக்க தைரியத்துல பாதி கூட எனக்கு இல்லல. அவவே என்னத்தையோ நினைச்சு எப்படியோ இருக்காங்க. இவளுக்கு இந்த ரணகணத்துலயும் குதிரத்தை கேட்டியா? சொல்லுடி, உன்னோட எனக்கு தைரியம் கம்மி தானே? ஆமா தாயே, ஆமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி? என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். நீ கொல்ல ட்ரை பண்ணி அந்த டாக்டர் அதான் பொழைச்சு தொலைஞ்சிட்டானே, அவனுக்கு என்ன கேடு? இந்த மலசேரிக்கையோட வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு தாண்டி அப்படி பண்ணி டாக்டரை கட்டிக்கிட்டு அவன் நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருக்கிறத பார்த்து நம்ம வயிறு எரியணுமா? அதுக்காகத்தான் அதை வந்தாலும் கொல்ல முயற்சி பண்ணேன். ஆனா எப்படியோ தப்பிச்சுட்டான். திமிரடி உனக்கு! இந்த காரியத்தை பண்ணது நீங்க தானா? உங்களையும் வீட்டுக்குள்ள வச்சு நான் சோறு போட்டுட்டு இருக்கேன் பாரு. இவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு என் மாப்பிள்ளைய கொல்ல நீங்க பாத்துருப்பீங்க. விட மாட்டேன்டி, உங்களை விட மாட்டேன். இப்பயும் பாரு, அந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே. சத்தம் இல்லாம பேசு, அப்பா வந்துட போறாரு. ஆமா, அந்த கேட்டு பேர போச்சலு, ஒன்னத்துக்கு உதவ மாட்டியா? பொண்டாட்டி புள்ளன்னா இந்த ஆளுக்கு எனத்துக்கு. அப்பா பாரு, மூத்த மகளையே மடியில கட்டிக்கிட்டு ஆடுறது. என் பிள்ளை கால் தூசிக்கு நீங்க ஆவீங்களாடி? இத்தனை வருஷமா என் பிள்ளைய கொடுமைப்படுத்திருக்கீங்களே, அது பத்தாததுன்னு இப்ப என் பிள்ளையோட வாழ்க்கையவே கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே. நீங்களா என்னடி மனுஷங்க? அவதான் அப்படி இருக்கானா? அவ பெத்தது அப்படித்தான் இருக்கே. நீ அவ வளர்ப்பு எப்படி இருக்கும்? என்ன ஜென்மங்க அதுங்க? அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுறது, அடுத்தவ வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது, என்ன ஜென்மங்கன்னு தெரியலையே. இது மட்டும் என் பிள்ளைக்கு தெரிஞ்ச எவ்வளவு கஷ்டப்படும். அதானே என் பிள்ளையவே கடத்திட்டு போய் கொல்லணும்னு பாத்திருக்கீங்க. என் மாப்பிள்ளை இதுல என்ன விதிவிலக்கா என்ன? என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு இப்படி நினைச்சிட்டு தெரியுங்களே. நீ நான் சும்மாவே விட மாட்டேன். அதை விடுமா, அந்த ஆளு உயிரை காப்பாத்தினாலே ஒருத்தி. ஆமா, ஒரு நாசமா போன சிரிக்கி அவ உயிரை காப்பாத்தினால அவ என் கண்ணுல பட மாட்டேன்றாடி. கண்ணுல பட்ட அப்புறம் இருக்கு, மிளகாய எடுத்து கண்ணுல அப்பி விட்டுருவேன். முதல்ல மூஞ்சி முகர கை காலு எல்லாத்துலயும் மிளகாய் இறச்சி அப்பணும். அப்பனால நீ திருந்துறேன்னு பாப்போம்.
நீதான் அப்படி இருக்கனா? பெத்த பிள்ளையும் உனக்கு தப்பாம பெத்து வச்சிருக்கிய. எல்லார் வீட்லயும் அப்பனுக்கு தப்பாம தான் பிள்ளை பிறக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வீட்டுல நேருக்கு மாறா இருக்கு. நான் பெத்த பிள்ளைய உனக்கு சாதகமா நீ எப்படியெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்க? அதெல்லாம் தேவையே இல்ல, அவசியமும் இல்ல. அவளுக்கு இப்ப என்னாச்சு தெரியுமா? என்னடி செத்துக்கிட்டு போய் தொலைஞ்சிட்டாளா என்ன? ஆமா, அடுத்தவங்க செத்தா இவளுக்கு என்னதான் கிடைக்க போதோ தெரியல. இவ சாகாம அப்படியே உயிரோட இருப்பா பாரு. எல்லாரும் ஒரு நாள் குளிக்கல போறவங்க தாண்டி. நீ என்ன சாகாமையாவா இருந்துருவ? விட மாட்டேன்டி, விட மாட்டேன். என் மாப்பிள்ளையவே கொல்ல நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேல உங்களை நான் உயிரோட விட்டேன்னு வச்சுக்க, நான் ஒரு பொண்ணுக்கு அப்பன் கிடையாது. அவளை ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டானாமா. என்னடி சொல்ற? ஆமாமா, அவளை எவனோ ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டானா. அவளை காப்பாத்ததா அஸ்வின் மாமாவும் மலரோட புருஷன் அவரும் போயிருக்காங்களாம். என்னடி சொல்ற? நீ சொல்றது உண்மையா? அவளை காப்பாத்தவா அவங்க 2 பேரும் போயிருக்காங்க? ஆமாமா, நான் கடைக்கு போனேன் பாத்தியா, அப்பதான் இத அரசல் புரசலா பேசிட்டு இருந்தாங்க. நான் என்ன ஏதுன்னு நின்னு கேட்டுட்டு வந்தேம்மா. ஐயோ சூப்பர் பாத்தியா, அவனை காப்பாத்திட்டு இவ சாக போறா. செத்து தொலையட்டும். காப்பாத்த போறோன்ற பேர்ல இவங்களும் ஏதாச்சும் லாரியிலயோ வண்டியிலயோ அடிபட்டு சாகணும். அம்மா என்னடி? அஸ்வின் மாமா சாகக்கூடாது. அஸ்வின் மாமா எனக்காக இருக்கணும். வேணும்னா அந்த ஆள் மட்டும் செத்துட்டு போட்டோம். இவளுக்கு இவ கவலை, என் அறிவு கட்டவளே. அந்த ஆளுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுற? உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் முடியாதுமா. நான் கல்யாணம் முடிக்காம உன் கூட இருந்தாலும் இருப்பேனே தவிர வேற ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணிட்டு போகவே மாட்டேன். சரி வா, இப்ப அங்க போய் என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன நிலவரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம். அதெல்லாம் உனக்கு முக்கியமா முக்கியம் தாண்டி. வா. சரி போங்கடி போங்க. அப்புறம் இருக்கு உங்களுக்கு. நான் பொண்ணு கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களை. அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு ஆத்தாலும் மகளும் போய் ஜெயில கழி தின்னுட்டு கம்பி என்னணும். இந்த இடத்துலதான் அந்த டாக்டர் கார் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. இந்த ஏரியாக்குள்ளதான் ஏதாச்சும் ஒரு இடத்துல தர்சினிய மறைச்சு வச்சிருக்கணும். சரவணன் டாக்டர், இந்த இடத்துல தானே நீங்க கார் மிஸ் ஆச்சுன்னு சொன்னீங்க? ஆமா சரவணன், இந்த இடத்துலதான். அந்த வளைவுல ஜஸ்ட் மிஸ்ல கார் எங்க போச்சுன்னே தெரியல சரவணன். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. நானும் இந்த ஏரியால இருக்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். ஆனா அந்த சிகப்பு கலர் கார் மட்டும் எங்க இருக்குன்னே தெரியல சரவணன். ஆனா ஒண்ணு சரவணன், அவன் மட்டும் என் கையில சிக்குனா அவ்வளவுதான். நான் மட்டும் என்ன தூக்கி கொஞ்சம் வேணா சொன்னேன். அவன் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போடல. நான் தர்ஷினிக்கு அண்ணன்றதே கிடையாது. சரவணன் நீங்களே சொல்லுங்க, இப்ப எங்க தேடலாம்? நீங்க எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாதீங்க. இந்த ஏரியால தான் எங்கேயோ இருக்கான். தர்ஷினிய மறைச்சு வச்சிருக்கான். ஏதோ பக்காவா பிளான் போட்டு செய்யற மாதிரி தான் எனக்கு தோணுது டாக்டர். ஒருவேளை இது முன்னாடி இருந்தே இந்த பிளான் இருந்திருக்குமோ? இருந்திருக்கலாம், இல்லாமே இருந்திருக்கலாம். சரவணன் இல்ல டாக்டர், முன்னாடியே அந்த பிளான் இருந்திருக்கலாம். இல்லைன்னா நானும் அஸ்வினும் அவனை வீடு தேடி போய் அடிச்சேன் பாத்தீங்களா, அப்புறம் கூட இந்த பிளானை போட்டிருக்கலாம். ஓ அப்படி சொல்றீங்களா? சரி இப்ப என்ன பண்ணலாம்? வாங்க போய் தேடி பார்ப்போம். வீணா அலையிறது நமக்கு தான் அலைச்சல் டாக்டர். இப்ப தேடாம இருக்கலாம்னு சொல்றீங்களா? தர்ஷினிய தேடுனத்தானே கண்டுபிடிக்க முடியும். யூ டோன்ட் வரி டாக்டர். நீங்க எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாதீங்க. அதான் போலீஸ் போர்ஸோட வருதே. போலீஸா? ஆமா டாக்டர், போலீஸ் தான் வர்றாங்க. நீங்க எப்ப அஸ்வினுக்கு போன் பண்ணீங்களோ அப்பயே அடுத்த நிமிஷமே அஸ்வின் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனான். என்ன சரவணன் பின்ன என்ன பண்ண சொல்றீங்க டாக்டர்? இதுக்காக அப்படியே தேடிட்டே இருக்க முடியுமா என்ன? போலீஸ்னா எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்களே தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. இது பேப்பர் பத்திரிக்கை நியூஸ் எல்லாத்துலயும் வரத்தான் செய்யும். இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சரவணன். ஆமா டாக்டர், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவ தைரியமா இருக்கணும். இதுக்கப்புறமும் அவனால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்காகத்தான் இப்படி ஒரு காரியத்தை நான் பண்ண. அது மட்டும் இல்ல, அவன் எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. போலீஸ்காரங்க வந்தா எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, என்ன செய்யறாங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. சரி ஓகே சரவணன், எனக்கு என்னமோ இந்த ஏரியால தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர். நீங்க எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாதீங்க. தர்ஷினிய ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். போலீஸ் மட்டும் வரட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளல. என்னடி இது எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமாமா, கல்யாண வீடு கருமாதி வீடு மாதிரி இருக்கு. வாங்க சித்தி. வாங்க சித்தியா. மலர், எனக்கு தலை வலிக்குது, நான் ரூமுக்கு போறேன். என்னாச்சு இவளுக்கு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா. இதுக்கெல்லாம் வெக்கம் மானா சூடு சரணம் எதுவுமே இல்லையா? என்ன சத்தைக்கு ஏன் அப்படிலாம் பேசுறாங்க? அத்தை என்னடி அத்தை? என்ன அத்தை? அத்தை நொத்தன்கிட்ட வந்துட்டா. உங்களை நான் இந்த வீட்டு வாசப்படியவே மிதிக்க கூடாதுன்னு சொன்னானா இல்லையா? அதுனி இது எங்க அண்ணன் வீடு. நான் இங்க வர்றதுக்கு போறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஓஹோ, உங்க அண்ணன் வரட்டும், அதையும் பேசி பைசல் பண்ணிடுவான். நீங்க செஞ்ச வேலைக்கு உங்களை கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவாரு, பாத்துக்க. அத்தை என்னாச்சு, என்ன பண்ணாங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. வாய மூடு.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டி. அப்படியே பெல் பட்டனை ஆல் வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.